இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி மேலே இறங்க வர்றோம், அதெல்லாம் ஒரு குரூப். ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கூட நடக்கும். ஆண்டவரே உமக்காக வாழவும் அல்ல மறிக்கவும் தயாராக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ தான் முதல்ல மறுதலிக்க போற. ஏன்? என் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. யோவானுடைய சீஷர்கள் இயேசு வந்து கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, உங்க சீஷர்கள் உபவாசமே இருக்க மாட்டானா? ஆண்டவர் சொல்றார், இப்ப இருக்க மாட்டான். ஏன்? யோவான் ஸ்நானன் எங்களை உபவாசமா போட்டு சாவடிக்கிறான். ஏன்னா அவன் இருக்கிறது வனாந்திரம். அவன் சீஷர்கள் எங்க தான் இருக்கணும்? வனாந்திரத்துல. இவர் எங்க இருக்கிறாரு? ஊருக்குள்ள. அப்ப இவர் சீசன் எங்க இருப்பாங்க? அவன் வனாந்திரத்துல காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். அப்ப அவன் சீசனுக்கு என்ன கிடைக்கும்? அதான் கிடைக்கும். கூட இருந்தா அதான் கிடைக்கும். இயேசுநாதருக்கு விதவிதமா சாப்பாடு. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் சாப்பிடுகிறவராய் வந்தார், அவர் போஜன பிரியனுங்கிறான்றார். எங்க போனாலும் நல்ல சாப்பாடு. கூட வந்தா கூட போயிட்டா போதுங்க, சாப்பாட்டுக்கு கவலையே இல்லை. அதுவும் நம்ம சீசன் இருக்கிறான் பாருங்க, பெரிய ஆளு. நல்ல அவனும் சாப்பிட்டுருவான். மிச்ச மீதி இருந்தா கூட நிறைய எடுத்து வச்சுப்பான். எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான். பத்தாத்துக்கு வயல்வெளியில போகும்போது இருக்கிறதெல்லாம் எடுத்து குறிச்சிக்கிட்டே போவான். ஸ்நாக்ஸ். 3.5 வருஷம் பசி கிடையாது, பட்னி கிடையாது. ஏதாவது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தா சும்மா அற்புத அடையாளம் நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். சந்தோஷமா இருந்திருக்காங்க. இயேசுகிட்ட வந்து கேட்குறான், யோவான் சீசகர் ஆதகமாக கேட்குறான், எங்களை அவன் உபவாசமா போட்டு கொள்றான், அப்படியே கொடுத்தாலும் காட்டுத்தேனு வெட்டுக்கிளி தான் தரான். இவனுங்க நல்லா திங்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு உபவாசமே கிடையாதா? நான் போவேன். அப்ப இருக்கு இவனுங்களுக்கு. அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்வார், மணவாளன் கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் ஒன்று வரும். அன்னைக்கு என்ன நடக்கும்? பசியோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எல்லாம் வரும். இங்க எப்படி நடந்தேனோ அப்படியே அங்கேயும் நடக்கணும். இயேசு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவரோட நடந்த பாருங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார், கொடுத்திருக்கார். ஓ பிரைஸ் காட். அதே நேரத்தில் ஆண்டவர் உன்னை வேற ஒரு பாதையில நடத்தும் போது நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இங்க இருக்காது. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த காலத்துல ஆண்டவர் திடீர்னு ஊழியத்துக்கு வான்னு சொன்ன போது ஊழியத்துக்கு வந்தாச்சு. இங்க வந்து முதல்ல ஒரு 11 மாசம் எந்த ஊழியமும் இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஊழியத்துக்கு எதுவுமே இல்லை, காசே இருக்காது. அங்கே எப்படி வேலை பார்க்கும்போது எப்படின்னா, நான் இருந்தது ஒரு ஸ்டோர். அந்த ஸ்டோரை சுற்றி வரும்போதே சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அந்த ஸ்டோரை சுற்றி வரும்போதே சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிக்கிட்டே வரலாம். அந்த ஸ்டோருக்கு வேற இன்சார்ஜ் நம்ம தான், ஒரு வயலும் கேள்வி கேட்க மாட்டான். அப்படியே எடுத்து காலையில் உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு இந்த ஃப்ளேவர்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளேவர்டு மில்க் எடுத்து குடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு ஸ்டோரை சுற்றி கணக்கு பார்க்கறது. அப்படி இங்கே வந்தால் 10 ரூபாய் தான் இருக்கு, வெளியே போனால் பாக்கெட்டில். டீ குடிச்சிட்டோம்னா அடுத்த காசு இருக்காது. நான் சொல்றது ஊழியத்துக்கு வந்த முதல் 11 மாதம் 2004 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒன்றும் கிடையாது. கொடுக்கறதுக்கு ஆள் இருந்துச்சு. எப்படி மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, அவரு ஒருத்தனையும் கேட்கக்கூடாதுன்ட்டாரு. எங்கள் அம்மா இருக்காங்க, கேட்டால் கொடுப்பாங்க. நண்பர்கள் நல்ல நிலைமையில் இருந்தாங்க, கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்ட்டார். நான் தான் உனக்கு தருவேன். அந்த 11 மாதமும் கர்த்தர் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ல, அது கிடைக்காது. காலையில் எழுந்திரிச்ச உடனே ராஸ்பெரி ட்ரிங்க்கு, அப்படியே கிறிஸ்பு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு, ஆண்டவர் கூப்பிட்டது இங்கே விட்டாருன்னா இங்கே எப்படின்னு கேளுங்க. திடீர்னு ஒருத்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. ஊழியத்துக்கு கூப்பிட்டு, நமக்கே ஊழியத்துக்கு கூப்பிட்ற பெரிய விஷயம், கூப்பிட்டுட்டாரு. அங்கே போனால் அவர் ஒரு ஸ்கூலில் 4 பெஞ்சை போட்டு நடுவில் படுக்க வச்சிருக்காரு. நாம் இங்கே இருந்த இருப்பு வேற. நம்ம இருந்தது லண்டனில் ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க, தனி வீடு மாதிரி, அங்கே இருக்கோம். இப்போ ஊழியத்துக்கு கூப்பிட்டா இங்கே வந்தால் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலு, சர்ச்சுக்கு மேலே ஸ்கூல், அந்த ஸ்கூலில் 4 பெஞ்ச் போட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்டு போட்டு, பாஸ்டர் இங்கே இருந்துக்கலாம்ல அப்படின்னாரு. மாட்டேன் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா ஊழியத்துக்கு வேணான்ட்டாங்கன்னா. அப்போ தான் ஊழியம் கிடச்சிருக்கு. அங்கே தான் படுத்திருந்தோம். தப்பு சொல்லலை, என்ன அனுபவத்துக்கு அது ரொம்ப புதுசுங்கிற. நம்ம எதிர்பார்த்தது இங்கே இருக்காது, இது வேற பாதை. அங்கேயும் நடத்துறது கர்த்தர் தான், இங்கேயும் நடத்துறது கர்த்தர் தான். எல்லா இடத்திலும் கர்த்தரோடு கூட நடக்க ரெடி ஆயிரணும். ஊழியம் என்பது வெறும் பட்டு மெத்தையும் பஞ்சு மெத்தையும் இருக்கிற இடமே கிடையாது. பல நேரங்களிலே வனாந்தரத்தில் வரணும். மணவாட்டி எங்க வந்தாலும் மணவாளனோடு சாஞ்சிக்கிட்டு அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு, வனாந்தரத்தில் வருகிற இவள் யாரோ,
இவன் எங்க வராளா? வனாந்தரத்துல. அவரோடு கூட இப்போ யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து திடீர்னு ஆவியானவரை கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போனாரு? வனாந்தரத்துக்கு கூட்டு போனாரு. அவர் கூட்டு போற இடம்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த ஆவியானவர் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் எங்க போனாரு? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, சுடுகாடுல கொண்டு போய் விட்டாரு. இங்க வெளிப்படுத்தல் 17 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது வனாந்தரத்துல கொண்டு போய், ஆண்டவர் கொண்டு போய் விடுற இடம்லாம் எப்படிதான் இருக்கும்? வனாந்தரம் இருக்கும். ஆசீர்வாதமும் வைப்பார், வைக்க மாட்டேன்னு சொல்லல. சில நேரத்தில் வனாந்தரமாவும் நடத்துவார், எலும்புகளின் பள்ளத்தாக்களையும் நடத்துவார். நாம நடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கும். இங்கே நடக்கும் போது எவ்வளவு மனரம்யமாய் சந்தோஷமாய் இருந்தோமோ அதே மனரம்யம் சந்தோஷம் இங்கே நடக்கும் போதும் இருக்கணும். அதுதான் நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார். 300 வருஷம் நீங்க எங்க வேணா நடத்துங்க ஆண்டவரே. 300 வருஷம் நடத்தின எல்லா இடத்துலையும் நடத்தான். முறுமுறுப்பு கிடையாது, எந்த விதமான எதிர்ப்பு கிடையாது. அதனால தான் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். இது 3வது அனுபவம், மிக முக்கியமானது. தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அப்போ காணப்படாமல் போகணும், எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா 3வது மிக முக்கியமான அனுபவம் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். எங்கே நடத்தாலும் நடப்பேன், எந்த இடத்துல நடக்க சொன்னாலும் நான் நடப்பேன். உப்பரிக்கை மேல் நடக்க இயேசு கொண்டு போனார் ஆவியானவர், அங்கேயும் நான் கரெக்டா நடப்பேன். மலைக்கு மேல கூட்டிட்டு போனாரு, அங்கேயும் நடப்பேன். வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனாரு, அங்கேயும் நடப்பேன். சிலர் வனாந்தரத்துல முறுமுறுத்து செத்தார்கள் இருக்கு. தாவீது உப்பரிக்கையில் உலாவும் போது பாவம் செய்தான் இருக்கு. உப்பரிக்கையில் பலகனி வழியாக நேபுகாத்நேச்சார் பெருமையானவைகளை பேசினான் இருக்கு. பலகனில விழுந்து போனவங்க, உப்பரிக்கையில விழுந்து போனவங்க, அவங்க மலைக்கு மேல கூட்டிட்டு போனாரு. பிசாசு கூட்டிட்டு போறான் இயேசுவை, அவர் அங்கேயும் தேவனோடு கூட இருந்தார். எங்க கூட்டிட்டு போனாலும் சரி நான் தேவனோடு கூட இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். 3 வேளை சாப்பிடும் போதும் 1 வேளை சாப்பிடும் போதும் சந்தோஷமாக இருப்பேன். அன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு கொடுப்பார். 1 வேளை இன்னைக்கு கொடுத்தா 3 வேளையும் கொடுப்பார். சில நேரத்தில் இங்கே ஊழியத்தில் இருக்கும்போது எல்லாம் கிடைக்கும். சில ஊருக்கு ஊழியத்துக்கு போயிடுவோம். சில இடங்களுக்கு போகும்போது அந்த ஊரில் மிஷினரிகளோடு போயிடு, ஒரிசால சில இடத்துல இந்த மணிப்பூரில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நினச்சது அங்கே கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சமீபத்தில் இந்த மிஷினரிகள் இந்த மணிப்பூர் கலவரத்தில் மக்களை பார்க்கறதுக்காக மணிப்பூர் போனால் பயங்கரமான கலவரம். நாங்கள் இருந்த ஹோட்டலை விட்டு 2 நாள் வெளியே வர முடியல. ஹோட்டலில் என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட்ணும், சாப்பிட்டாச்சு. அடுத்து ஒரு 3வது நாள் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு. சரி அந்த மக்களை போய் சந்திக்கலான்னு போனால், அங்கே போனால் உள்ளே நுழைஞ்சோடனே அவங்க வரவேற்கிறதுக்கு நாய்க்கறி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சொல்லிட்டாங்க அது நாய்க்கறின்ட்டாங்க. அங்கே உள்ளே போனால் அவங்க கொடுக்குற சாப்பாடு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை நாங்கள்லாம் சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இட்லியும் வடையும் பொங்கலும் கொடுத்தாதான் நாங்கள் ஊழியம் பண்ணுவோம்னா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்லுவார், தம்பி நீ இட்லி வடை பொங்கலுக்கு தான் ஊழியம் பண்ண முடியும், எனக்கு பண்ண முடியாதுன்றார். சில ஆட்கள் அப்படி தான் இருக்காங்க. இது அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன். கர்த்தர் எங்கே நடத்தினாலும் நான் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறார். சில நேரத்தில் எலி பொந்து மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பாம்பேல சின்ன இடம் இருக்கும். மேலே போனால் ஒரு கட்டில் தான் போட முடியும், அதுக்கு மேலே இருக்காது. மேலே ஏறதுக்கு படிக்கட்டு இருக்காது, இரும்பு கம்பி தான் வச்சுருப்பாங்க. அந்த இரும்பு படிக்கட்டு, அந்த ஏணி, அதில் ஏறி தான் போய் படுக்கணும். ஒரே ஒரு கட்டில் தான் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே அங்கே இடமே இருக்காது. கட்டில் விட்டு இறங்குனா நம்ம கீழே இறங்கி வரணும். சைடில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அதில் தங்கியும் 3 நாள் ஊழியம் பண்ண வச்சார் ஆண்டவர். அப்பயும் கேட்ட ஆண்டவரே இங்கே வந்து தங்க வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இங்கேயும் தங்கு, அங்கேயும் உன்னை நான் தான் தங்க வச்சேன், இங்கேயும் நான் தான் தங்க வைக்கிறேன். எல்லா இடத்திலும் என்னோடு கூட நடப்பதற்கு ரெடியாக இருக்கணும். இங்கே முடியாது, வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை, நான்லாம் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஊழியக்காரர் தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், நீ எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு லாய்க்கு இல்லாத கூட்டம், நீ என் கூட நட, உன்னை எல்லா இடத்துலையும் நடக்க வைக்கிறேன். நான் வெறும் வனாந்தரத்தில் தான் நடக்க வைப்பேன்னு சொல்லலை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலும் நடக்க வைப்பேன். கர்த்தர் என்னை எங்கே நடக்க பண்ணுகிறாரோ அங்கே நான் நடப்பேன். அல்லேலூயா. இது 3வது அனுபவம். கடைசியாக ஒன்று வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம் நம்ம அதை. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப என்ன ஆண்டவர் ஜெபம் பண்றாருன்னா, இதான் நம்ம ஜெபமா இருக்கணும், இதான் நம்ம முடிவா இருக்கணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நாம அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து பதில் கொடுக்கிறார்.
நம்ம கூட உட்காந்து ஆறுதல் படுத்துறாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு லெவலுக்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க போய் அவரை பார்க்கணும், அவருக்கு முன்பாக நிக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவர் சொல்றதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவரை முகமுகமாய் கூட பார்க்க முடியும். இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. கர்த்தர் போகிற இடம்லாம் கூட போகிறது. எங்கெங்கெல்லாம் போறாரோ நான் அங்கே போவேன். அவர் வனாந்தரத்துக்கு போனாலும் நான் போவேன், அவர் அரண்மனைக்கு போனாலும் நான் போவேன், போய்கிட்டே இருப்பேன். கடைசியாக ஒரு அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்னா, நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கோம். இனி கர்த்தர் எனக்கு முன்பாக இல்லை, நான் கர்த்தருக்கு முன்பாக இல்லை, நான் கர்த்தரோட நடக்கல, நானும் கர்த்தரும் ஒன்றாய் மாறிவிட்டோம். நான் கர்த்தருக்குள் போய்விட்டேன், தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் மாற்றப்பட்டு விட்டோம். இது கடைசியா இப்படி ஆயிடணும். கர்த்தரும் நாமளும் எப்படி ஆயிடணும்? எப்படி ஆதாமுடைய விழாவுக்குள்ள இருந்து ஏவாளை எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து சபை எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, எப்படி ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டு ஒரே சரீரமாக இருந்தார்களோ அதே மாதிரி நாம் எல்லோரும் ஒரே ஆவியாய் மாற வேண்டும். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு முன்பாகவும் இல்லை, கர்த்தர் எனக்கு முன்பாகவும் இல்லை, கர்த்தருக்கு சைட்லயும் நடக்கல, நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்துடணும். இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். இயேசு அவர் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்றார். அந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம எல்லாம் ஒன்னா மாறிடணும். எப்படி மாறிடணும்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிடணும். ரோமர் 8:29 சொல்லுது, நாம் அவரை போலவே நாம் அந்துதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி உள்ள 3 ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அவர் நமக்கு முன்பாக இருப்பது, நாம் அவருக்கு முன்பாக நிற்பது, நாம் அவரோடு கூட நடப்பது, இதெல்லாம் இருந்துச்சுங்க. ஒரு நாள் வந்துச்சு, அவரும் பிதாவும் ஒன்னா மாறின மாதிரி நானும் தேவனும், நானும் இயேசு கிறிஸ்துவும் அவருக்குள் இணைந்து ஒரே ஆவியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த ஜெபம், இந்த விருப்பம், இந்த வாஞ்சை ஒவ்வொரு நாளும் வரணும். இதுதான் மேன்மையான ஆவிக்குரிய அனுபவம். இன்னும் சபை உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, இன்னும் சபை உலகத்தின் தேவையே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, இன்னும் சபை இதை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க உங்களுக்காக நான் சொல்றது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையாக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இன்னும் வளரணும் ஆண்டவரே, இன்னும் நெருக்கமாகணும், இன்னும் உங்க கூட நடக்கணும், இன்னும் உங்க சத்தத்தை கேட்கணும், இன்னும் உங்களை போல நான் மாறணும், உங்க சாயலுக்கு ஒப்பா மாறணும். இந்த எண்ணம் ஓடிட்டே இருக்கணும். மைண்ட்ல எது ஓடக்கூடாது? இன்னும் இடம் வாங்கலாமா? 2 பிள்ளைங்க இருக்குதே, 2 பிள்ளைகளுக்கு 2 இடம் வாங்கி போடலாமா? இன்னும் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம்? அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா? இந்த காலேஜில் சேர்க்கலாமா? 60 வயசானா என்ன பண்ண போறோம்? ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாமா? இதையே ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீ இன்னும் முதல் ஸ்டேஜில் இருக்கிற விசுவாசி. கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, அங்கேயே தான் நீங்க இருப்பீங்க, அங்கேயே தான் கர்த்தர் கொடுப்பார். கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பீங்க. இதை கடந்து போவோம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம் மேல, கடைசியா எங்க வந்துடணும் தெரியுமா? நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுவுக்கு இந்த பூமியில் இருக்கிற எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு. அவர் அதான் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். அதே தேவன் நமக்கும் அந்த சுபாவத்தை கொடுத்துருவாரு. ஆனா நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கான்சன்ட்ரேஷன் இதுல மட்டும் இருக்கணும். நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்துல. எழுந்திருக்கலாமா? நாம் இந்த 4வது இடத்துக்கு வர்றதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். 4வது இடத்துக்கு நம்ம வந்துடணும். இன்னும் உட்காந்து கர்த்தரை எனக்கு முன்பாக கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு இது கொடுங்க அது கொடுங்க, இது ஒரு காலத்துல குழந்தைத்தனமான ஆவிக்குரிய அனுபவம், ஆரம்ப அனுபவம். அவரை நோக்கி அழுது கெஞ்சுறது கேட்கறது. இப்போ அவங்க லாசருவை கேட்டாங்க, அழுது, தேவனுக்கு கொடுத்துட்டார். இப்போ லாசரை திருப்பி மரிக்காம இருந்தானா? லாசர் திருப்பி புதைக்கப்படாம இருந்தானா? லாசர் நித்தியமா பூமியில இருக்கானா? இல்ல. என்ன அழுது கேட்டாலும் அது ஒரு நாள் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், அது ஓவர். நீ அழுது கேட்கிற ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு கண்டிப்பா போயிடும். அது டெம்பரவரி. அதுக்காக நீ அழறனால ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, ஐயோ இப்படி அழுகுறானே.
ஐயோ என் மகள் இப்படி அழுகுறாளே. அதனால ஆண்டவர் பார்க்கிறார், சரி கொடுக்குறாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனா நீ இன்னும் குழந்தைத்தனமான விசுவாசித்தான். இதை விட கடந்து போகணும். இன்னும் கொஞ்சம் அடுத்து கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன், மலைக்கு மேல போவேன், மேகத்துக்கு உள்ளாக போவேன், ஆவிக்கு உள்ளாக நான் போவேன். எனக்கு ஆண்டவர் புது புது காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நான் மலைக்கு மேல போகும்போது ஆண்டவர் எனக்கு பிரமாணங்களை கொடுப்பார். என் கண்கள் திறக்கப்பட்டு வானம் திறந்திருக்கிறதை எனக்கு காண்பிப்பார். பரலோகத்தை நான் பார்ப்பேன். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் பார்வைக்கு பத்மராகத்தை போல, வச்சிரக்கல்லை போல இருக்கிறார். இதெல்லாம் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வரும்போது நடக்கும். இங்கே எனக்கு வீட்டை பத்தி கவலை இல்லை. இந்த அனுபவத்துக்கு வரும்போது எனக்கு காரை பத்தி கவலை இல்லை. இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது என் எதிர்காலத்தை பத்தின பயம் இல்லை. நான் அதையெல்லாம் தாண்டி நித்தியத்தை பத்தி யோசிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அதுதான் யோவானுடைய அனுபவம், அதான் மோசேயுடைய அனுபவம், அதுதான் எலியாவுடைய அனுபவம், அதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கீழே இருக்கிற தீர்க்கதரிசிலாம் ஏசபேலுக்கு பயந்து, கீழே இருக்க தீர்க்கதரிசிலாம் ஏசபேல் பந்தியில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இவனோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். உலகம் இன்னைக்கு ஏசபேலுக்கு முன்னாடி உட்கார்ந்த மேன்மையா நினைக்குது. உலகத்தின் ராஜாக்களுக்கு முன்னாடி உட்கார்றதுல மேன்மை. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு முன்னாடி ஒரு இன்விடேஷன் வந்துருச்சுன்னா ஒரு மேன்மை. ஐயோ அவர் கூப்பிட்டிருக்காரு, பெரிய பிசினஸ் மேன். இவர் கூப்பிட்டிருக்காரு, பெரிய ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் கூப்பிட்டிருக்காரு, மிகப்பெரியதான லீடர்ஷிப் என்டர்பிரனர். என்னென்னவோ அவருக்கு முன்னாடி உட்கார்றதுல, ஏசபேலுக்கு முன்னாடி உட்கார்றதுல தான் சந்தோஷம். அவர்கள் ஏசபேலுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கட்டும், நீயும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருப்போம். கர்த்தருடைய மகிமையை தரிசித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்த்து கொண்டிருப்போம். கர்த்தரின் சத்தத்தை கேட்க காத்து கொண்டிருப்போம். கர்த்தரோ உனக்கும் எனக்கும் வெளிப்பாடுகளை கொடுத்து, அந்த வெளிப்பாடுகள் மூலமாக அநேகரை நீதிக்கு உட்படுத்த கர்த்தருடைய பயன்படுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த விருப்பத்துக்கு வரட்டும். அதையும் தாண்டு இன்னும் ஒரு முடிவெடு. ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். உங்க கூடவே நான் நடப்பேன், உங்க கூடவே நான் சஞ்சரிப்பேன். எனக்கு உண்டானது எல்லாம் உங்க கூட தான் ஆண்டவரே. நான் நடக்கிறது உங்க கூட, பேசுறது உங்க கூட ஆண்டவரே, கேட்கறது உங்க வார்த்தை. நீங்க எங்க அனுப்புனாலும் நான் போறேன் அப்பா. நான் ஆண்டவரே ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டி இருந்தாலும் நான் நிற்பேன். சிறைச்சாலையில போய் அங்கே ஒரு வீட்டாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் நான் கொடுப்பேன். கடல் மேல் இருக்க வேண்டி இருந்தாலும் நான் இருப்பேன். நான் சகோதரரோடு கூட உட்கார்ந்து சம்பாஷிக்க வேண்டி இருந்தாலும் நான் இருப்பேன். நீர் என்னை எங்க அனுப்பினாலும் நான் போவேன் ஆண்டவரே. அப்படி ஒரு இடத்துக்கு நடக்கிற, தேவனோட நடக்கிற அனுபவத்துக்கு வந்துடணும். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார், நோவா தேவனோடு கூட நடந்தார், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கடைசியாக நாம் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் அவரோடு கூட ஒன்று கலந்தவர்களாய் காணப்படணும். ஒப்பு கொடுப்போமா நம்மள? இந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு வேணும். ஏதோ சும்மா வந்தேன், ஜெபிச்சேன், போனேன், ஆசீர்வாதத்தை பெற்றேன், ஒரு 70-80 வரைக்கும் வாழ்ந்தேன், ஒரு நாள் நான் செத்து போனேன், கொண்டு போய் புதைச்சாங்க, கல்லறை கட்டினாங்க, அந்த கல்லறையும் 30-40 வருஷத்துல சிதிரடைஞ்சு போச்சு. அவ்வளவுதான் நீ வாழ்ந்த வாழ்க்கை பூமியில. ஆனா அதே நேரத்துல யோவான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு வெளிப்படுத்துற விசேஷம், இன்னைக்கு சுவிசேஷம். எலியா வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவனுடைய ஊழியம் இன்னும் யோவான் ஸ்நானகன் மூலமாக இயேசு வருகிற வரைக்கும் நடக்க போகுது. நோவா பேழை கட்டினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீ வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். சும்மா 10-11 சாவறதுக்கு வரக்கூடாது. ஊழியத்துக்கு 400 தீர்க்கதரிசியோட இருக்கக்கூடாது. 50 பேரா கெபிக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோட நடக்கிற ஒரு தீர்க்கதரிசியா, என் தாசனாகிய மோசேன்னு சொல்ற அளவுக்கு வளரணும். உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் வைராக்கியம் பாராட்டணும். தேவன் வைராக்கியம் பாராட்டும். என் தாசனாகிய மோசே, ஆண்டவர் அப்படி சொல்லணும். என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ நான் அப்படித்தான் ஆகணும். அந்த ஆசை வரணும், வாஞ்ச வரணும். அந்த வாஞ்ச உண்மையிலே உனக்குள்ள வந்துச்சுன்னா மட்டும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி கர்த்தரோடு கூட இணையணும், அவரோடு கூட சம்பாஷிக்கணும், அவரோடு கூட சஞ்சரிக்கணும், அவர் கூட நான் நடக்கணும்,
அப்படின்ற ஒரு விருப்பம் உனக்கு வந்துச்சுன்னா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படிப்பட்டவங்க மட்டும், வேற யாரும் இல்லை, வேற யாரும் வேணாம். ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி உண்மையா வாஞ்சியா இருதயத்தின் ஆழத்துல இருந்து நான் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு நீ விரும்புனீங்கன்னா உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நானும் மாறணும் ஆண்டவரே, நானும் மாறணும் ஆண்டவரே, உங்களை போல நானும் மாறணும் ஆண்டவரே, உங்களோட ஒன்றா கலந்துடணும் ஆண்டவரே. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதும் ஐயா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இந்த உலகத்துல நீ எவ்வளவுதான் நடந்தாலும், சஞ்சரிச்சாலும், உண்மையாக இருந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு உரியவங்களுக்கு நீ நேசத்தை காட்டினாலும் ஒரு நாள் அது முடிந்து போகும். ஒரு நாள் அது இல்லாமல் போகும். சில நேரத்தில் அவர்கள் உன்னை ஏமாற்றக்கூடும், சில நேரத்தில் உன் இருதயத்தை உடைக்கக்கூடும். ஆனா நீயும் இயேசுவும் ஒன்னா மாறிட்டீங்கன்னா, நாம தேவனோடு கூட ஒன்னா மாறிட்டோம்னா, அதுதான் நம்மளை ஏமாற்றாத ஒரு அன்பு, அதுதான் மாறாத ஒரு அன்பு. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு முன்பாக உங்களை வைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உம்மோடு கூட நடக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உம்மை போல மாறுகிறவர்களாக, உம்மோடு கூட கலக்குகிறவர்களாக, உம்மோடு கூட கலந்திருக்கிறவர்களாக மாற கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே வளர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.